ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. உள்ள நிறைய இடம் இருக்குமா? உள்ள எக்கச்சக்கமா இடம் இருக்குது. உள்ள இடம் இல்லாட்டி உள்ள வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஜன்னியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதில் இறுதி நாள் நம்புவது என்பதை அதனுடைய பல்வேறு கோணங்களிலும் நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைய தினம் நரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதாக நேற்று சொல்லப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான 2-3 செய்திகள் சொல்லப்படவில்லை என்று சகோதரர்கள் சுட்டி காட்டினாங்க. அது சொல்லிட்டு நரகத்துக்கு போயிடுவோம். என்ன முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லப்படலை. ஏன்னா குறைந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் ஷார்ட்டாக போயிட்டு இருக்கணும். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஹவுலுல் கௌசர் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது சொல்லாமல் நரகத்துக்கு போயிட முடியாது. ஹவுலுல் கௌசர் தான் என்ன, அப்படின்னு இருக்குதா, அது என்னத்துக்கு அங்கே தான் எல்லாம் கிடைக்கும் போது வீட்டு ஹவுலுல் கௌசர் எதுக்கு, அங்கே தான் வேணுங்கிற பானங்கள்லாம் கிடைக்கும் வர எல்லாம் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலருக்கு சந்தேகம் இருக்கும். ஹவுலுல் கௌசரை பொறுத்த வரைக்கும் அது இருக்குன்னு நம்ம நம்பணும். ஹவுலு என்றால் தடாகம். தடாகம் தான் ஒரு ஏரி மாதிரி தடாகம்னு வச்சுக்கிறோங்களேன். அதுக்கு பேரு கௌசர். கௌசரி என்ற பெயருடைய ஒரு தடாகம். இப்படி ஒரு தடாகம் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்கள் மக்களிடம் சொல்லும் பொழுது, உங்களுக்காக வேண்டி இந்த உம்மத்துக்காக வேண்டி நான் ஹவுலிலே தடாகத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வான வரத்துக்கும் வரல் ஹவுல், ஹவுலுல் கௌசருக்கு பக்கத்திலே உங்களுடைய வரவேற்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். இந்த ஹவுலுல் கௌசர்ங்கிறது என்ன என்று கேட்டால், மஹ்ஷர் மைதானத்தில் வெப்பம் நம்மளை தவிக்கும் பொழுது எந்த நிழலும் இருக்காதுன்னு நம்ம தெரிஞ்சோம். எந்த தண்ணியும் இருக்காது. நிழல் இல்லாத மாதிரியே ஒரு வெட்டவெளி பொட்டல் அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். அந்த மைதானத்தில் தண்ணீரே இருக்காது. விசாரணை ஒரு நாளாக இருந்தாலும் நம்ம கணக்கு 50,000 வருஷம், அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு நாளாக இருந்தாலும் 50,000 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய அந்த விசாரணையில அந்த வெக்கையில பயங்கரமான தாகம் அடிக்கும். அந்த தாகத்திற்காக வேண்டி முகமதுடைய உம்மத்துகளுக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணி அதனுடைய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு, உங்க சமுதாயத்திலே சரியான ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தண்ணீரை புகட்டிக்கிறீங்க. அந்த ஒரு நாளைக்கு உள்ளதுதான். சொர்க்கத்துக்கு போன பிறகு அவுல் கௌதர்லாம் கிடையாது. இந்த ஒரு நாளைக்கு தான் இருக்கும். இந்த அவுல் கௌதர் என்பது அந்த ஒரு நாளைக்கு 50,000 வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள் சொல்லிக்கிறா. அல்லாஹ்வுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள், நம்ம கணக்குக்கு அவ்வளவு பெரிய நாள். 50,000 வருஷம் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு பெரிய நேரம் ஆகும். அவ்வளவு நேரத்திற்கு மட்டும்தான் இந்த அவுலுல் கௌதர் என்ற தடாகம் இருக்கும். அந்த ஒரு நாளுடைய தாகத்தை தணிப்பதற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலுல் கௌசரை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அந்த அவுலுல் கௌசர்ல ஒரு தடவை குடித்து விட்டான் என்று சொன்னால் மறுபடியும் தாகமே வராது. அந்த மஹ்ஷர்ல வந்து மக்கள் குடிச்சுட்டே போவாங்க. குடிச்சிட்டு போனாங்க என்று சொன்னா அதுல தாகமே ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு எக்க இருக்கேன்னு சொல்லி அதான் இப்போ தாகம் ஏற்படாது தண்ணியில மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? குடிச்சோன்னு தாகமே ஏற்படாதா, அப்படி இருக்க முடியுமா என்றால் மனுஷனுக்கு இது கண்டுபிடிக்க முடியவே. மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இல்லைங்க. வண்டிக்கு ஊத்துறது சாதாரண தண்ணி ஊத்துனாங்க, இப்ப கூலன் வாட்டர் ஊத்துனான்னா அது என்ன செய்யும், ரொம்ப நாளைக்கு வருது. வண்டியில இன்ஜினுக்கு தண்ணி ஊத்துனான சாதா தண்ணி ஊத்துனாண்டா 2 நாளைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப கூலன் வாட்டர் தனியா ஒரு தண்ணி இருக்குது, அதை வாங்கி ஊத்துனான்னு வைங்களா 3 நாள் மாதத்துக்கு அது அந்த ஹீட்டை தாங்குது. அது வத்தி போட மாட்டேங்குது. இதை பார்த்து என்ன செய்தாங்க கேட்டா, மனுஷன் குடிக்கிறதுக்கு அது மாதிரி டாக்டர் கூழு இப்படி என்னென்னமோ பேர்ல தண்ணி வந்துருச்சு. இப்ப 200 மில்லி 15 ரூபாங்க. ஒரு நாள் கூட தாக அடிக்காதுங்கிறான். நானும் அதை குடிச்சு பார்த்தேன், தாக அடிக்கவே இல்லை. ஒரு நாள் 500 மில்லியை குடிச்சோம்னா ஒரு நாள் கூட தாக அடிக்காதுன்னா அடிக்க மாட்டேங்குது. அப்ப மனுஷன் உனக்கு கண்டுபிடிக்காதுன்னா எல்லாருக்கும் முடியாதா? இன்னும் ஒரு சில குடிச்ச தாகமா அடிக்காதோ. இதெல்லாம் அந்த காலத்துல
இந்த காலத்துல வந்து அல்லாவுடைய அந்த செட்டிங்களை மனுஷன் மறக்கவே முடியாது. எல்லாம் இவனை கொண்டு எல்லாம் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷனை கொண்டு. அதனால ஒரு தடவை தண்ணியை குடிச்சாங்க ஹவுல் கௌசர்ல, மறுபடி தாகம் ஏற்படவே செய்யாது. அந்த மாதிரியான ஒரு முறையில அந்த தண்ணி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரியில 6585வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னு கேட்டா, அதனுடைய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பூர்வ கண்ணாடி மாதிரில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா பாலை விட வெண்மையானதா இருக்கும். ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் உள்ள தண்ணீர் அபியவு மினல் லபனி, பாலை விட வந்து வெண்மையானதாக இருக்கும். அத்தியபு மின் ரீஹில் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கும். வாசம் கஸ்தூரி வாசத்தை விட நல்ல வாசமாகவும் காலு போன்ற கலர்லையும் இருக்கும். சரி, அதுல போய்கிட்டு தண்ணி குடிக்கிறது தீவுள் நின்றா எத்தனை கோடி பேர் இந்த உம்மத்த முகமதியா தானே ஜாஸ்தியா இருப்போம் நம்ம. எத்தனை ஆயிரம் பேருக்கு அதுல வந்து தண்ணி குடிக்கணும் என்று கேட்டால் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவுலுல் கௌசர் என்னமோ நம்ம கல்யாணத்துல ஒரு அவுல் இருக்குமே அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது அவுலுல் கௌசர் எப்படி எவ்வளவு பெரிய அளவு என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல ஊர்களை உதாரணம் அடிச்சுடுறாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, ஐலாங்கிற ஊருக்கும் சனாங்கிற ஊருக்கும் இடையில எவ்வளவு இடைவெளியோ அவ்வளவு இடைவெளிக்கு இருக்கும் அந்த ஹவுலு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, மதீனாவுக்கும் சன்னாவுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளியோ, அதாவது சென்னைக்கும் மதுரைக்கும் வச்சுக்கிறோம் அவ்வளவு தூரம். அது இப்ப சென்னைக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஹவுல் இருந்தா எவ்வளவு இருந்தாலும் தாங்க மங்கிறது. எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஒரு தடாகம் அவ்வளவு பெருமை அல்லது பெருசாக்கிறான பூமியை பல மடங்கு பெருசாக்கிறான். அதை வந்து ஹவுலுண்டே சொல்ல இயலாது. பெரிய அணைக்கட்டு கூட இப்படி இருக்காது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுங்கிறான அது கூட இப்படி இருக்காது. அது எல்லாரோட பிரம்மாண்டமான ராட்சச அணைக்கட்டாக அது இருக்கும். அவ்வளவு பெரிய இடமா இருக்கிறதுனால அது போக அங்க தண்ணீரை அள்ளி குடிப்பதற்கு அருந்துவதற்காக வேண்டி அதுல உள்ள பாத்திரங்கள் இருக்க கூளை எவ்வளவு இருக்கும் கேட்டா நுஜுமி சமா, வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் எடுத்து குடிக்க வேண்டியதான். அந்த எவ்வளவு கூட்டம் வந்தாலும் தாங்கும். அந்த ஒரு நாளைக்கு உம்மத்து முகமதியாவுக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும். வேற நபிமார்களுக்கு அவங்க பெருப்புல எல்லாம் கொடுத்திருப்பான். அதுதான் நீ அப்படி செஞ்சிட மாட்டான். அல்ல நமக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மட்டும்தான் இது மற்றவங்களுக்கு இல்லை. இந்த நபி இந்த உம்மத்துக்குரிய தண்ணீருக்கு உள்ள ஏற்பாடுக்கு பொறுப்பு. அந்தந்த நபி அந்தந்த உம்மத்துக்கு எல்லாம் பொறுப்பாக ஆகியிருப்பான். இவங்களுக்கு கொடுக்குற அவளுக்கு பேர் கௌசர். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு நாள்லையும் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாது. ரொம்ப வேதனையா இருக்கும். நரகத்துக்கு கூட வேதனையா தான் இருக்கும். அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அது எல்லாம் இதை பண்றான். அதுல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை என்னுடைய உம்மத்து இல்லாம வேற யாரும் வந்தாங்கன்னு வைங்க, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். என்னுடைய உம்மத்தோட உள்ள அனுப்புவாங்க. அந்த அவுலுல் கௌசருக்குள்ள வரும்பொழுது ஆகிட்ட செக் பாயிண்ட்கள் இருக்கும். மலக்குகளை கொண்டால அனுப்பி வச்சிருப்பான். அதை தாண்டி வர இயலாது. நீங்க எப்படி எங்களை பார்த்ததே இல்லையே, எப்படி நீங்க அறையில காணுவீங்க? சஹாபாக்கள் கேட்கறாங்க, எங்களை வேணா நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுக்கு பிந்தி எவ்வளவு மக்கள் வருவாங்க, அவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையே, எப்படி நீங்க வந்து கரெக்டா நம்ம உம்மத்து அறையில எழுதி விட்டுருது, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறையில இருக்கும். நீங்க தான் அறையில எல்லாம் நினைச்சுக்கிறீங்க, அறையில இருக்கும். என்ன அறையில இருக்கும்? உம்மத்த முகமதியா மட்டும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம மட்டும் எப்படி எல்லாம் இருப்போம்னு கேட்டா, பஞ்ச கல்யாணி குதிரையை போன்று இருப்பீர்கள். பஞ்ச கல்யாணினா என்ன? பஞ்சம் 5, கல்யாணின்னு அழகு, 5 அழகு உள்ள குதிரையும் பாங்க. பஞ்ச கல்யாணி குதிரை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, 4 காலும் வெள்ளையா இருக்கும், முகமும் வெள்ளையா இருக்கும், உடம்பு பூரா வேற கட்டா இருக்கும். அதான் பஞ்ச கல்யாணிங்கிறது. 5 அழகு இருக்கு. கருப்பா இருக்கிற குதிரையில 4 கால் வெள்ளை, முகம் வெள்ளையா இருக்குன்னு வைங்க, அது ஒரு தனி கவர்ச்சியா இருக்கும், தனி அழகா இருக்கும். அதுதான் பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒழு செய்கிற இந்த தன்மை வேற விமத்து கிடையாது. தொழுகையெல்லாம் இருந்தது. இந்த ஒழு செய்கிற காரணத்தினால் ஒரு தண்ணீர் பட்ட இடங்கள் எல்லாம் வெள்ளை விளையர் என்று பிரகாசித்து, மற்ற இடங்கள் வேற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பார்த்தா என்ன செய்யும்? முகம் வெள்ளை விளையர்னு பிரகாசிக்கும். அப்படி கை பிரகாசிக்கும். பிரகாசித்தா உள்ள, இல்லைன்னா அடிச்சு விடுவோம். நீ வாழ்ந்த போந்தே நீ போ என்று இங்க எடுக்கப்படாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒழுவுடைய அடையாளத்தின் காரணமாக பஞ்சகல்யாணி குதிரைகளைப் போல வருவீர்கள், அப்போது நான் வந்து அடையாளம் கண்டு கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதையும் சொல்லி கேட்டுறாங்க. அப்ப அந்த அது என்ன இருக்கு, இந்த காலத்துக்கு உதவி செய்யாத இருக்கானே அவன் அதை உமத்துக்கு போயிடுவான். அவனுக்கு கடைசியாக இந்த வாய்ப்பு பல அதற்கு அது உதவி செய்யாதன உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு தானே அது வரும். அப்ப இது யார், இந்த உம்மத்து 50 பேருக்கு கூட கிடைக்காது. உம்மத்துகளுக்கு உம்மத்தை தவிர மற்றவங்களும் வர முடியாது. உம்மத்து வந்து இருந்தவங்க வந்துட முடியுமா, அடைய முடியாது. உம்மத்துல யாரா இருக்கானே நல்லவர்களாக இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். அதில் நல்லவர்கள்ங்கிறது என்ன, இந்த அடையாளம் இருக்கணும். இந்த அடையாளம் ஒருவனால் தான் ஏற்படுகிறது. அப்ப யார் வந்து எங்காலமும் தொழுது அதற்காக உதவி செய்கிறாரோ அவருக்கு இந்த அடையாளம் ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் இல்லாதவர் வந்துகிட்டு பல இடத்துல வரமாட்டாரு, தொழுவே மாட்டாரு. யாரெல்லாம் அவங்களுக்கு ஒருத்தர் தண்ணீர் ரசூல்லா கையினாலும் வாங்கி குடிக்கிற வாய்ப்பு போயிட்டான்னா பலக்கியமாட்டு நல்லா இருக்கும். எப்படி எப்படி சரியான அது எப்படி வரும்னா, நீ அடையாளமானுக்கு இல்லையப்பா, உனக்கு ஐடி கார்டு இல்லை, போய் உள்ள ஏறுவ அடையாள அட்டையில ஓட்டு போட்டு வருவான். அந்த அடையாள அட்டை இல்லாம வரையாதான் அடையாளம் மனுஷனே விட மாட்டேங்கிறான். அடையாள அட்டை இல்லைன்னா ஓட்டு போட்டு உள்ள விட மாட்டேங்கிறான் மனுஷன். நீ 1000 சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொன்னாலும் அங்கக்குள்ள அதிகாரியே சொல்லட்டுமே இருக்கிறாரு அதுக்கு அட்டைங்க கேட்கணும் இல்லையா. நீ என்னதான் இருந்தாலும் இந்த ஓட்டு போட்ட அதிகாரிக்கு மருமகனா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் அட்டையை ஏற்றி விட மாட்டான், அட்டையை கொண்டாந்து கேட்பான். இப்ப மனுஷனே உதவியா இருக்கும்போது எல்லாம் வந்து உடம்புலயே நிரந்தரமா ஒரு அட்டையை வச்சிருக்கணும். நீ அந்த அடையாளம் இல்லாம அவங்ககிட்ட வந்து நடக்குனாங்கல்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம பொழுது சரியா வந்துரு மனக்கோயில் பாடலாம் செய்ய வேண்டியது இல்லை, அப்படியே ரசூல்லா அதனால தண்ணி அள்ளிட்டு தருவாங்க. அதெல்லாம் நடக்காது, ஒரு கால் நடக்காது. அப்ப இந்த தண்ணி இந்த மனுஷர்ல தாகம் அடிக்காமல் இருக்க நீங்கள் ஆசைப்பட்டால் 5 கால தொழுகைகளை பேணி நடந்தால் மாற்ற முடியும். இல்லைன்னா இது இல்லை. தாகத்தில் 50,000 வருஷத்துக்கு சாக வேண்டியவன். 50,000 வருஷத்தினுடைய தாகத்தை சமாளிச்சாக முடியவே முடியாது. அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாம அடையாளமா இருக்கும். அடையாளம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் வச்சு விரட்டடிக்க போவாங்க. அடையாளமா இருக்கும், பார்த்தா பஞ்சகையாயின் மாதிரி வருவாரு. வந்தால் அவர்களையும் சில பேர் மலக்குகளால் விரட்டப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் தான் தெரியும். கரெக்டா அடையாளம் இருக்கு, இறட்டுறாங்க கார் வச்சு அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கிட்ட கேட்பாங்க. அப்ப சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா ஆதது பாரக், உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது, புதிய புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் என்று தெரியாது. அப்ப யார் மார்க்கத்தில் புதுசு புதுசா உண்டாக்கினார்களோ அவர்களும் தடுக்கப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புதுசா உண்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால கூப்பிடுவாங்க அசுவாபி அசுவாபிம்பாங்க. ஆனால் மலக்குகளுக்கு தெரியும், எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருப்பான் நிறுத்த வந்தார்கள். அவங்க வந்து பந்த கல்யாணியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடம் கிடையாது, அவர்களுக்கு ஒருக்குள்ள வரக்கூடாது. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எதிரொலிக்கும். அப்ப யாரெல்லாம் விதயத்து செய்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை யார் உண்டாக்கி வைத்திருக்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹவுதுல் கௌசரில் இடமில்லை. 3 பேர் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, இல்ல புதுசா உண்டாடுறது தடுக்கப்படுவார்கள். கத்தம் பாத்தியா தாயத்து தட்டு தகடு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, இதெல்லாம் வியாபாரத்துக்காக பின்னாடி உள்ள செஞ்சது. இவர்கள் அங்க வந்தா தடுக்கப்படும், உண்டாக்குனவர்கள் தடுக்கப்படுவார்கள், அதை நம்பியவர்களும் தடுக்கப்படுவார்கள். அதே மாதிரி எவ்வளவோ விளையாட்டுகள், மேராஜ் நோம்பு பராத் ஒன்று மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மீளாத விழாக்கள், இதெல்லாம் இல்லாத மார்க்கம் நம்மளா உண்டாக்கி தன்னும் வைங்க புதுசா உண்டாக்க நம்பிட்டு போயிருக்கும் தடையங்க. அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செய்யணும். அது இல்லாம அசரத்து சொன்னாரு, ஊர்ல சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சா முடிச்சு, அவர்களும் தடுக்கப்படுவார்கள். தொழுகை இல்லாதவரும் தடுக்கப்படுவார்கள், விதத்தில் செய்தவர்களும் தடுக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்கிறது. இது அல்லாஹ் சூரத்துல் கௌசர் என்றே ஒரு சூறாவில் இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், உமக்கு கௌசரை நாம் தந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கௌசரை தந்திருக்கிறோம், கல்லில் ரப்பிக்க ஒன்னார், எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்கு அடுத்து பலியிடுகிறார் என்று அல்லாஹ் வந்து அதை ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுறான். இந்த ஹவுலுல் கௌசரை பற்றிய ஹதீஸ்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 4042 பார்க்கலாம். சொன்ன அம்புட்டு செய்திக்கு சேர்த்து 4000 தடுக்கப்படுறது, அந்த பஞ்ச கல்யாண கூட எல்லாத்துக்குமா சேர்த்து பார்த்துக்கிறேங்க. 4042, 6585, 6579, 6580, 364, 6592 ஆகிய புகாரில ஆகிய ஹதீசுகளில் இந்த விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது சொர்க்கத்தை மகரை பற்றி நேற்று சொல்வதற்கு விடுபட்டு விட்ட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து சின்ன குழந்தைகள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்க மஹ்ஷர் மைதானத்துல லிவாவுல் ஹம்துன்னு ஒரு கொடி இருக்கும், அதை ரசூலுல்லாஹ் பிடிச்சிருப்பாங்க.
அந்த கொடியில பெரிய நிழல் இருக்கும். அதுல நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன செய்வோம், துவா செய்வோம். எப்படி செய்வோம், அல்லா லுவாவுல் ஹம்து கொடி நிழல் எங்களை எல்லாம் தங்க வைப்பாயாக, அப்படி எல்லாம் வந்து கேட்க சொல்லுவாங்க. வழங்கல அது பாட்டுல அபி செய்யுதுனா முகமது ஒரு பாட்டு எழுதி அதுல இந்த மாதிரியான லிவாவுல் ஹம்து எல்லாமே இதெல்லாம் உட்கார்ந்து நிச்சயம் அந்த காலத்தை நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். லிவாவுல் ஹம்துன்னு ஒண்ணு இருக்குது. லிவாவுல் ஹம்து, லிவாவுன்னா கொடி, ஹம்துனா புகழ், புகழ் கொடி. இப்படி இருக்குதான்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஹதீஸ் சஹீஹ் புகாரில் உள்ளது, முஸ்லீம்ல உள்ளது. அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்க இருக்காது. லிவாவுல் ஹம்து நிழல்லாம் இருக்காது. அங்க இருக்கிற ஒரே நிழல் எது, அரசுடைய நிழல் மட்டும்தான் மனுஷர்ல இருக்கும். சொர்க்கத்துக்கு போன பிறகு வேற நிலைகளாக இருக்கும். விசாரிக்கிற மைதானத்தில் வெட்ட வெளியில் என்ன இருக்காது, அரிசி நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரபூர்வமான செய்தி. இதுக்கு எதிராக ஒரு சில பலவீனமான ஹதீசுகள்ல, திருமதியில, இப்னு மாஜாவுல, அகமதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில ஹதீசுகள்ல என் கையில் லிவாவுல் ஹம்து இருக்கும், புகழ் கொடி இருக்கும். ஹம்துனா புகழ், லிவானா கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல வந்து அலி இப்னு ஸைத் என்ற பலவீனமான ஒருத்தர் அறிவிக்கிறார். 2வது ஆதாரபூர்வமான ஹதீசுகளுக்கு மாற்றமா இருக்கு. வேற நிழலே இருக்காதுன்னு சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு, அதுக்கு மாற்றமா இருக்குது. அந்த ஹதீஸ்ல கூட புகழ் கொடியும் கையில் இருக்குன்னு சொன்னாங்க, அதில் பிரம்மாண்டமா நேரே இருக்கும்னு சொல்லல. அந்த பலவீனமான ஹதீஸ்ல கூட இவர்கள் சொல்வதற்கான பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க விளைவிக்கிற லிவாவுல் ஹம்துலாம் ஒரு கொடிலாம் கிடையாது. என்ன இருக்குது, ஒன்னே ஒண்ணு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இது சொன்ன உடனே சில பேர் நபிமார்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கூடுதலான முக்கியத்துவம், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு என்றையாம் சில பேர் அறிவினர்கள் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே எழுப்புறவை சொல்லும் பொழுது அஸா அன் யபஅதக ரப்புக மகாம மஹ்மூதா, உண்மை மஹமூதான புகழத்தக்க ஒரு அந்தஸ்தில் உன்னை எழுப்புவான், அல்லாஹ் எழுப்புவான். வேற யாருக்கு சொல்லல. அந்த எழுப்பும் போது அன்றைக்கு தனி கிரேடு உனக்கு தருவேன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அதா ரப்புக ஐ யபஅதக மகாம மஹ்மூதா, மகாமே மஹமூதுல புகழப்பட்ட ஒரு அந்தஸ்துல உன்னை நான் எழுப்புவேன், உமது இறைவன் எழுப்புவான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு தான் விளக்கம் அவ்வளவுதான். அது என்ன அவ்வளவு கோபரு, அது என்ன இவருக்கு என்ன சிபாரிசு பண்றது என்றெல்லாம் யாரும் கேட்க இயலாது. ஏன் இயலாது, குர்ஆன் எடுத்து சொல்லுது. நாம கூட துவா செய்யும்போது என்ன சொல்றோம், பாங்க துவாவுல அல்லாஹும்ம இறைவா ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா, பரிபூர்ணமான இந்த பிரார்த்தனையுடைய சொந்தக்காரனே, ஒஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்கு உரிமையான, ஆத்தி முஹம்மதுல் வசீலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு. மகன் மேல கிடைக்கிறது வசீலா சொல்லிட்டு ஒபு அசுஹு மகாமன் மஹமூதன் அல்லது வாத்தஹு, நீ வாக்களித்தாயே அந்த மகாமே மஹமூதுல அவரை எழுப்பு. நம்ம கேட்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். என்னத்து கேட்கிறோம், நீ வாக்களித்திருக்கிறாய், உண்மை புகழத்தக்க ஒரு அந்தஸ்துல எழுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறாயே, அந்த வாக்குப்படி எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மகாம மஹமூதுல அல்லாஹ் எழுப்பு. மகாம மஹமூதுன்னா புகழத்தக்க ஒரு அந்தஸ்து, மகாம்னா அந்தஸ்து, மரியாதை. மகமீதுல புகழத்தக்க, மற்றவங்களுக்கு தான் கிடைக்காதே ஒரு சிறப்பு தகுதியோட எழுப்பலாம். நீ தான் தெரியிருக்கிற, அதனால கேட்கிறோம். யாரையும் எழுப்ப மாட்டேன்னு சொன்னா கேட்க போறது இல்லை. நம்ம இருக்க மட்டும் கூட கூட கேட்க முடியாது. நீனும் சொல்லிட்டதுனால அதை கொடுத்துட்டு நம்ம கேட்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகஷர்ல சிறப்பு தகுதி பெறுவார்கள் என்பது குர்ஆனுக்கு மாற்றம் கிடையாது. நபிமார்களுக்கு மத்தியில் உள்ள பாரபட்சம் கிடையாது. அல்லாஹ் எந்த சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அதை ஒத்துக்கொள்வது வந்து நபிமார்களுக்கு பாரபட்சம் கிடையாது. அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நம்ம சொல்வதுதான் பாரபட்சம். அதனால அல்லாஹ்வும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிறப்பு தகுதி இருக்குன்னு சொல்லி காட்டுவான். அதனால அது ஒரு லியாவில் கிடையாது, அவங்களுக்கு இருக்குங்கிறத வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நரகத்திற்கு செல்வோம். நரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு, இந்த மகசருடைய பிரச்சனை, இந்த கடினம் எல்லாம் முடிந்த பிறகு நரகத்துக்கு போறாங்க, மக்களை கொண்டு செல்லப்படுது. இந்த நரகத்துக்கு போறதை எங்க இருந்து ஆரம்பிப்போம்னு கேட்டா, இந்த மக்கள் தொகையில எவ்வளவு சதவீதம் பேரு வந்து நரகத்துக்கு போவாங்க, மக்கள் தொகையில எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு எத்தனை % இருக்கும்? 70%. 70% நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மஹ்ஷர் விசாரணை முடிஞ்ச உடனே நம்ம வாப்பாவை எல்லாம் கூப்பிடுவான். பாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அவரு அப்படி பேருக்கு வாப்பா, பாப்பா அத்தாவை கூப்பிட்டு இங்க வாங்க, நரகத்துக்கு போற ஆளையெல்லாம் கூட்டிட்டு போங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தான் முதல்ல அரிசி நல்லா பிரிச்சு கூட்டிட்டு போங்க, உங்க பிள்ளைகள் தானே, நரகத்துக்கு கூட்டிட்டு போய் பக்கத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். நரகத்துக்கு போற ஆளுக்கெல்லாம்
அது அவர் கேட்பாரு, நரகத்துக்கு போற ஆள்கிட்ட எவ்வளவு பேர் கூட்டிட்டு போவார், என்ன ஏற்கனவே தெரியும் அவரு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அதாவது ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் கூட்டிட்டு போவோம். ஒரு பெர்சன்ட் கூட இல்ல. நரகத்துக்கு போக தயிர் புகார்ல வரக்கூடிய ஆயிரபெருமான ஹதீஸ், அது எவ்வளவு பேர் நரகத்தை கூட்டிட்டு போவோம்னு கேட்டா, ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் கூட்டிட்டு போயிரும். அவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சபையில. இந்த விசாரணையில 1000க்கு 1 தான் தேரும். 1000க்கு 1 தான் தேரும். நரகத்துக்கு இப்ப சொர்க்கத்துக்கு போறதுன்னு தேர்றது எத்தனை? 1000ல் 1 சொர்க்கத்துக்கு போயிடும். ஒவ்வொரு 1000 பேரில் 999 கூட்டிட்டு போன உடனே சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி. 1000ல் 999 நாங்கள் எங்கள யார் தேர்வா, எங்கள யாரும் தேர்வா? இந்த மாதிரி இருந்தா சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இது மக்களுக்கு முகமது அப்படி அதிர்ச்சி ஆயிடுச்சு. புழு கன்னியான தொகையா இருந்தா ஒருத்தன் தர மாட்டோமா, நம்ம தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கோம், ரசூலை நம்பி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது 1000ல் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி நினைக்காதீங்க. சொர்க்கத்துக்கு போற ஆய்க்கு இருக்குல்ல, அதுல மொத்தம் ஒரு 10,000 பேர் போனாங்க என்று சொன்னா, உதாரணத்துக்கு அதுல கால்வாசியா நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இருக்கிற நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருப்பீங்க? உம்மத்தை முஹம்மதியா பொறுத்த வரைக்கும் ரூபர் அஹ்லில் ஜன்னா முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு நம்பர் வச்சுக்கிட்டாங்க. முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்லணும். சந்தோஷமான செய்தி சொல்லணும். 1 கோடி ரூபாய் ஒருத்தங்க பரிசு வந்துக்கணுங்களா, 1 கோடி ரூபாய் அது செத்து போயிடுவான். அது சொன்ன உடனே ஒரு 10 லட்சம் வந்தா என்ன செய்வேன்? உனக்கு விழுந்திருக்கு, கொஞ்ச நேரம் வந்து 25 விழுந்துருச்சுப்பா, ஒரு 50 விழுந்துருச்சுப்பா, ஒரு கோடி தான் செய்ய. அவன் அந்த இறைய தாங்குறதுக்கு பக்குவப்பட்டுக்கிறோம். அந்த அதிர்ச்சியை தாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுக்கிறோம். இது மகிழ்ச்சியான செய்தியை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மொத்த சொர்க்கத்துக்கு போறாங்க இல்லப்பா, அதுல ஒரு காவாசி நீங்க இருந்தா போதும்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கம்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க சப்ப பார்க்கலாம். ஏன்னா 1000ல் 1ங்கிறதுல காவாசியை பத்தில, அதாவது 1000ல் 1ங்கிற கணக்குல மாத்த இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அம்புட்டு மக்களையும் சேர்த்து பார்த்தோம்னா 1000ல் 1ங்கிறதுல மாற்றம் இல்ல. ஆனால் வேற உம்மத்துடைய எண்ணிக்கைகள் நரகத்துக்கு போறது ஜாஸ்தியா இருக்கும். 10,000ல் 1 தேர சொர்க்கத்துக்கு உங்கள கொஞ்சம் கூட தேரும். அதனால மொத்த சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போறாங்களோ அதுல கால்வாசி நீங்க இருப்பீங்க, முக்காவாசி நரகத்துக்கு போம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க, புழுத்தாகுதல் ஜன்னா, அந்த சந்தோஷத்தை காட்டின சொர்க்கவாசிகளில் 3ல் 1 பங்கு நீங்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப கப்பர் நான் 3ல் 1 33% ஆச்சுல, 25% சொல்லிவிட்டு 3ல் 1 33% மேல போச்சு. அப்ப இன்னும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்மா கால ஷத்ரு அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள்ல பாதி 50 தான். மொத்த சொர்க்கத்துல 1 கோடி பேர் போனாங்கன்னா 50 லட்சம் பேர் நீங்க தான் இருப்பீங்க. உம்மத்த முஹம்மதியா பாதி, அம்புட்டு சமுதாயம் சேர்ந்து பாதி. சொர்க்கத்துக்கு போற கூட்டத்துல மொத்தம் எத்தனை கோடி பேர் போறாங்களோ அதுல சரி பாதி யார் இருப்பா? உம்மத்த முஹம்மதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், மொத்தம் நம்ம பாதி இருக்கிறோம்னு சேர்த்தா உலக மக்கள்லாம் சேர்ந்து இந்த உம்மத்த முஹம்மதியா அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு வருது நம்பர்ல. அப்படித்தானே வருது. நம்ம ஒரு பாதி இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மொத்தம் உள்ள மக்கள் தொகையில எவ்வளவு இருக்கு? நம்ம பாதி இருப்போம்னு நினைச்சிடாதீங்க. சொர்க்கத்துக்கு போறதுனா உங்களுக்கு பாதி கிடைக்குது. உலக மக்கள் தொகை நீங்க எவ்வளவு இருப்பீங்கன்னு கேட்டா, நம்ம நினைக்கிற அந்த உலகம் எப்போ தோன்றுச்சுன்னு கேட்டா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, 10,000 வருஷம் ஆச்சு, 7,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு 53 தலைமுறை இருக்காங்க. இருக்கான். நம்ம என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு தலைமுறை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அவங்க அப்பான்னு போய் ஒரு 53,000 அங்கே மேய்ச்சலான்னு வாங்க. இவங்க கணக்குப்படி 5,000 வருஷம் கூட ஆகாது உலகம் தோன்றி. இந்த 53 தலைமுறை எவ்வளவு வேணும்? 5,000 வருஷத்துக்கு 10,000 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் உலகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ஒரு 10,000 வருஷம் தான் ஆகுதுன்னு நீங்க கணக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இப்படி சந்தோஷப்படுறீங்கல்ல, ஆனா மொத்த மக்கள் தொகையில் அங்க நிறுத்துற மக்கள் தொகை இருக்க, அதுல உம்மத்த முஹம்மதியா எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கிறாங்க. மொத்த மக்கள் தொகையில என்னுடைய சமுதாயம் எவ்வளவு இருப்பார்கள் தெரியுமா என்று கேட்கிறாங்க. தெரியாத உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கருப்பு கலராக இருக்கிற ஒரு காளை மாடு, கண்ணங்கரையில் என்று இருக்கக்கூடிய ஒரு காளை மாட்டுல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கு.
கருப்பு கலரா இருக்கிற காரை மாட்டுல எவ்வளவு இருக்குது? ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குது. இது எவ்வளவு, எத்தனை சதவீதம்? இது இவ்வளவுதான் நீங்க இருப்பீங்க. உலக மக்களோட எல்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா எண்ணிக்கையில உம்மத்த முகமதியோட அளவு எவ்வளவு? கருப்பு காளை மாட்டில் இருக்கிற வெள்ளை முடியை போல கருப்பு காளை மாட்டில் எல்லாம் கருப்பா இருக்க முடி, ஒன்னே ஒண்ணு வெள்ளையா இருக்கும். அந்த சதவீதத்துல நீங்க இருப்பீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உலகம் கண்டிப்பா 10,000 வருஷத்துக்கு தோன்றுது, அப்படி இருக்காது. இப்ப நம்ம 600 கோடி இருக்கிறோமே, இந்த கோடி கூட 10,000 வருஷத்துக்கு வராது. அப்ப 50 லட்சம் வருஷம் 1 கோடி வருஷம் ஆகும் கணக்கு சொல்றாங்க. அதுக்கு ஒத்து வருது. 50 லட்சம் வருஷமா மக்கள் தொகை இருந்துகிட்டே இருந்தாதான் நீங்க கருப்பு கால மாட்டில் வெல்ல முடியும். 10,000 வருஷம் தான் ஆகுதுன்னு வைங்க, நீங்க பாரு அவன் பாதி இருப்பீங்க. 10,000 வருஷமா எவ்வளவு ஜனத்தொகை பெருகி இருக்குதோ அதை இந்த 10 வருஷத்துக்கு நம்ம பெருகி இருக்கிறோம். 10,000 வருஷமா இருக்கிற ஜனத்தொகையை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருமோ அது இந்த 10 வருஷத்துல நம்ம வந்து பெருகி இருக்கிறோம். 600 கோடி எங்கேயா போயிடுச்சு? எத்தனை மடங்கு, பல மடங்கு பெருகிக்கிட்டே போயிரு காட்சியை பார்க்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி பேர் தான் இருந்தோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது 30 கோடி பேர். 50 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எத்தனை % ஆச்சு? 70 கோடி அதிகமா இருக்கு. 30 கோடி இருக்கு, 70 கோடி அதிகமா, 3 மடங்கு அதிகமாகி போச்சு. அப்ப அந்த மாதிரி பெருகி இருக்கிறோம். இப்ப சமீப காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மொத்த மக்கள் தொகை எடுத்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி பேரை படைச்சிருப்பான். அல்ல 10 லட்சம் கோடி பேர் படைச்சிருப்பான். அதுல நீங்க ஒரு 2,000 கோடி 3,000 கோடி 10,000 கோடி இருப்பீங்க. இது ரொம்ப கம்மி. ஆனா சொர்க்கத்துக்கு போற கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து 50 இருப்பீங்க. மொத்தமா சொர்க்கத்துல கிடக்குறீங்கன்னா மற்ற சமுதாயத்துல ஜாஸ்தியா ஏற்றுக்கொள்ள நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருஷம் கத்துனாங்கல்ல, 100 பேர் வருது இல்லைங்க. ஏன் அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்க்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, 980 வருஷம் பிரச்சாரம் பண்ணி 100 பேரை சேர்ந்தாங்க. 900 வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூட ஒரு 950 பேர் இருந்தாங்க. 950 வருஷம் வாழ்ந்திருக்காரு உலகத்துல. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தா கூட 950, அந்த நம்பர் கூட வரல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 23 வருஷத்துல எத்தனை ஆயிரம் பேர்? இந்த காலத்துல விட்டுருவோம், அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இப்படி பெரிய அளவு வெற்றியை கொடுத்தான். மற்றவங்க எல்லாம் நபிமார்களை கொன்றாங்க, இல்லைன்னா நபிமார்கள் துஆ செஞ்சு அடிச்சாங்க. ரெண்டுல ஒன்று நடந்துச்சு. ஒண்ணு அந்த நபியை கொலை பண்ணிவிட்டாங்க, ஒரு வேலை வரல. இன்னொன்னு என்ன, நபிமார்களுக்கு வரலன்னு பொறுக்க முடியாம போய் இங்க அழிச்சு நாசமாக்கு. சாலிஹ் நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, ஹூத் நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி நூஹ் நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, யூனுஸ் நபியுடைய கூட்டம் போயிட்டு எல்லாருடைய குதிரத்துல அது தப்பிச்சு இருந்துச்சு. இப்படி எத்தனை நபிமார்கள் வந்து இறைவனிடத்துல ஷேப் நபியுடைய கூட்டம், லூத் நபியுடைய கூட்டம், இப்ராஹிம் நபியுடைய கூட்டம், எல்லாம் நிறைய நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அழிக்கப்பட்டாங்க. அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப, அன்னைக்கு 1 லட்சம் பேர் இருந்தா 2 பேர் ஏற்றிருப்பான். அன்றைக்கு 1 லட்சம் பேர் ஜனத்தொகை இருந்தா 2 பேர் ஏற்றிருப்பான், அவ்வளவுதான். பெருமானார் செல்லாட்டில் சொல்றாங்க, மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படும் சில நபிமார்களை பல வருவாங்க. நபிமார்களுக்கு பின்னாடியே மக்கள் எல்லாம் அடிமைகளுக்கு வருவாங்க. சில நபிமார்களோட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட ஒத்தடிச்சுட்டு வருவாங்க. 1 2 3 4 5 6 வருவாங்க, 9 வருவாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவங்க மட்டுமே வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரோட வெள்ள இருக்கும். நபி எல்லாம் அனுப்புவா, அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்டாட்டி கூட வரல. அதுல ஜோடியா வருவாங்க, நல்லா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. பொண்டாட்டி கூட வரல, புள்ள கூட வரல, அண்ணன் கூட வரல, தம்பி கூட வரல, வாப்பா கூட வரல, அம்மா கூட வரல. அப்ப அந்த மாதிரி நபிகள் வந்து நபிமார்கள் சில பேர் வருவாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க கூட தானே போய் நடத்துக்கு. நம்ம அப்படி இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இன்னைக்கு உலக ஜனத்தொகையில கால்வாசிக்கு மேல இருக்கிறாங்க. நம்ம 25% மேல இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. அப்ப 25% மேல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு உலகத்தை இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல 1 லட்சத்துக்கு 1 கூட வரல, 1 லட்சத்துக்கு 1 கூட வரல. அதனால இந்த சொர்க்கத்துக்கு போவதுன்னு முடிவு செய்யப்பட்ட கூட்டத்துல எவ்வளவு இருக்கும்னு கேட்டா, இந்த உம்மத்துல இந்த நம்மள பாதி நுழைக்கிற கூடாது, உங்கள பாதி கிடையாது. இன்னைக்கு 100 மக்கள் இருந்து 50 கோடி சொர்க்கம் நுழைக்கிற கூடாது. எப்படி விளங்கணும்னு கேட்டா, எல்லா மக்கள்ல இருந்தும் சேர்த்து சொர்க்கவாசிகள் பிரிச்சு எடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட 10% எடுத்தா கூட மற்றவர்கள்ட்ட இருக்கிறதுக்கு பாதி நெருங்கிறது. அந்த மாதிரியாக வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கிறாங்க. எதுக்கு தொடர்ந்து கேட்டா, அதிகமான பேர் நரகத்துக்கு என்ன படைச்சிருக்கலாம், நரகவாசிகளாக தான் இருப்பாங்க. இதுல இது ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ள இந்த செய்தி நீங்க பாக்குறதா இருந்தா, சஹீஹுல் புகாரியில 4741,
3348 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் சொர்க்கத்துக்கு நரகத்திற்கு போறதுல இவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா நரகத்துல வந்து 2 அம்சம் இருக்கிறது. நரகத்துக்கு போறதுல என்ன 2 அம்சம்னு கேட்டா, பர்மனண்டா போற வேண்டிய ஒரு குரூப், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு வர வேண்டிய ஒரு குரூப். அப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நரகத்தில் ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கும். நரகத்துல வந்து எல்லாம் நம்ம முஸ்லிம்கள் பாவியெல்லாம் போயிடுவான்ல, முஸ்லிம்கள்ல பாவம் செஞ்சவெல்லாம் என்ன செய்யும், நரகத்துக்கு போவான். ஆனா ஈமான் இருக்கும். அந்த பாவத்துக்கு உரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு திருப்பி எல்லாம் ஒன்னா சொர்க்கத்தில் விட்டுருவான். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால வந்து முழுசா நேரடியாக முதல் கட்டமான சொர்க்கத்துக்கு போற லிஸ்ட்ல வர்றதுதான் இது. இவ்வளவுதான் மொத்த சொர்க்க லிஸ்ட் நினைக்கிற கூடாது. இதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சமா ஒன்னா நல்லா கழிட்டு இருப்பான். அங்க இருந்து ஒன்னா தள்ளி போட்டுட்டே இருப்பான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எடுத்து சொர்க்கவாசியில கொண்டாந்து ஆக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான நிரந்தர நரகம் இல்லைங்கிறதையும் நீங்க விளைக்கிற நரகத்துல பல வெரைட்டி இருக்கு. அதே சொல்வதாக இருந்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், யாருடைய உள்ளத்துல கடுகு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அல்லாஹ் சொல்லுவானா, நல்ல தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மன்னிச்சுட்டான்னா தப்பு செஞ்சவங்க நேரம் போயிடும். ஒருவேளை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கலன்னு வைங்க, நரகம் தான் நல்லா தீர்ப்பளிச்சுட்டான்னு வைங்க, வச்சுட்டா எவ்வளவு காலத்துக்கு நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சு விட்டு அசர போடுவான். யாருடைய இதயத்துல ஒரு கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனை வெளியேற்று. இன்னும் கொஞ்ச நாள் சென்று யாருடைய இதயத்துல கடுகளவு ஈமான் இருக்குதோ அவனை வெளியேற்று. இப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அந்த சின்ன அளவுக்காக எல்லாம் நம்பியிருப்பாங்க, அவனை எல்லாம் வெளியேற்று. அல்லாஹ் நம்பி இருக்கான் பாரு. அமல்கள்ல குறை விட்டு இருந்தாலும் என்ன நம்பிட்ட காரணத்தினால நான் இருக்கிறேன், சுருக்கம் இருக்குது, மறுமை இருக்குது, நரகம் இருக்குது நம்பி இருக்கிறான். ஆனா சில ஆசாபாசத்துல தப்பு செஞ்சுட்டானா அனுபவிச்ச பிறகு இப்ப கொண்டு சொர்க்கத்துல போடுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ், அதுல உங்களுக்கு அந்த ஹதீஸ் அப்படி சொன்னா உங்களுக்கு வழங்கும். அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு மத்தியில தீர்ப்பளித்தவன யாரெல்லாம் நரகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ, நரகவாசிகளை நரகத்துக்கு ஆக்கிடுவான். 1999 நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஒன்னு கொண்டு சொர்க்கத்துல முதல்ல போட்டுருவான். போட்ட பிறகு அல்லாஹ் தீர்ப்பளிச்சு முடித்த உடனே யாரை நரகத்திலிருந்து வெளியேற்ற நாடுகிறானோ அது யாராக இருக்கும் கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதிபட நம்பியவன் வாழ்ந்து கேட்டா, மிம்மன் கான யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதில் உறுதியாக நின்றவன், இணை வைக்காம இருந்திருக்கணும். அப்படி இருப்பானேயானால் அமரல் மலாயிக்கத்தை யுக்ரிஜூஹும், மலக்குகளுக்கு அல்லாஹ் வந்து அவர்களை வெளியேற்றுங்கள் என்று கட்டளையிடுவான். அவர்கள் வந்து அதை வந்து கட்டளையிட்டவுன அவர் வெளியேற்றி விடுவார்கள். புரியுதா? அதுல சஜிதாவுடைய அடையாளத்தை வைத்து அவனை அறிந்து கொள்வார்கள். பாருங்க, முதல்ல அது வெளியேற்றப்படுறதுல முதல்ல வர்றதா இருந்தா அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்கணும். சஜிதாவுடைய அடையாளம் வந்து நெருப்புல வந்து கையை தனியா தெரியுமா, நரகத்துக்கு போனப்பட்டவனுக்கு கூட அந்த நெருப்பு அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை என்ன செய்யாது, அழிக்காது என்றும் பெருமானார்கள் அறிஞ்சிடறாங்க. அப்புறமேல் வந்து அவனை எடுத்தா எப்படி இருப்பான்னு கேட்டா, அப்படி கறி கட்டையா ரொம்ப காலம் நரகத்தை அனுபவிச்சுட்டு கறி கட்டை மாதிரி வருவான். வந்த உடனே அவன் மேல தண்ணிய மாவுல் ஹயாத்துன்னு ஒரு தண்ணி எல்லாம் வச்சிருக்கான். மாவுல் ஹயாத்துனா ஜீவன், உயிர் தண்ணீர். அந்த தண்ணியை ஊத்தின அந்த ஆற்று ஓரங்கள்ல வந்து நாணல் முளைக்கின அந்த மாதிரி ஒரு பசுவை அறைவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாணலை ஏன் சொல்றாங்கன்னா, நாணல் வந்து இப்படி காஞ்சு போயிடும். ஆத்துல தண்ணி நின்றவுன தண்ணி வந்து மரம் வைக்க ஆரம்பிச்சிடும். யாரும் எதெல்லாம் போட மாட்டாங்க. அதனுடைய ஜீவனங்க இந்த வித்துகள் இருந்துகிட்டு இருக்கு கீழே. ஆத்துல தண்ணி ஓட ஆரம்பிச்சோடனே 3 பார்த்தீங்கன்னா நாணல் இருக்கும் அந்த காத்து கரையோரமா. இந்த நாணல் நீங்கள் ஆற்று ஓரத்தில் முளைப்பதை பார்த்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பசுமை ஆடுவான். தண்ணி ஊத்தினோன்னு அந்த கருப்பு கருப்புலாம் மறைஞ்சு போய் ஆளு ஒரு ஜெகஜோதி அதை செஞ்சிருவான், வந்துருவான். இவனை சொர்க்கத்துக்கு போடுங்க கல்லுங்க நல்லா சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு தருப்பான் கடைசி அந்த கட்டுக்கு விட கம்மியா இருக்குமே. அப்படி ஒருத்தன் உதாரணம் காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். கடைசியா ஒருத்தன் நரகத்தை நோக்கி பார்த்துட்டே இருப்பான். திருவா என்னுடைய அறிவு மூளைகள்லாம் உருக்கிடுச்சு இந்த நரகம், என்ன நரகத்தை பார்த்து தாக்குற மாதிரியே நினைச்சிருக்கிற, அதனால என் முகத்தை மட்டுமாச்சு நரகத்து பக்கம் நெருப்பு பண்ணாம ஆக்கி வை
என்று கேட்பான். நரகத்தில் கலந்து விட்டுக்கிறான்ல, இதையே பார்த்து பார்த்து என்னால தாங்க முடியல, வேதனை, மூளையெல்லாம் உருவுது. அதனால என்ன செய்ய, என் முகத்தை மட்டுமாவது நெருப்பு படாம ஆக்குண்டு அவன் கேட்பானா. இந்த கடைசியா எல்லாம் யாரை வெளியேற்றப்பானோ அந்த ஸ்டேஜில் உள்ள ஈமான் இருக்குவானா, கொஞ்சம் ஈமான். அப்ப இப்படி கேட்டுட்டு இருப்பானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, இதை உனக்கு செஞ்சுட்டேன் மர கேட்காம இருக்கியா? அல்லாஹ் கேட்பானா, இந்த முகத்துல நெருப்பு படக்கூடாது, அவ்வளவுதானப்பா, இதான கோரிக்கை, இதை செஞ்சா மறு கோரிக்கை வைக்க கூட, என்ன சொல்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. கேட்டு அவன் சொல்லுவானா, உன் இஸ்ஸத்துக்கே உன் கண்ணியத்தின் மீது ஆணையத்தை சொல்லுவேன், வேற ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படின்ட்டுவானா. சொன்ன உடனே மூஞ்சில வட்டில் இருப்பானே பார்க்குவான். கடைசியா தண்டனை அனுபவிச்சுட்டு அவனை வெளியேற்றுற நேரத்துல அல்லாஹ் அவனுக்கு இப்படி ஒரு புத்தியை கொடுக்குறான். இப்படி அவனை கேட்க வைக்கிறான். ஏனென்றா கேட்க வைக்கிறான், உன் மீது கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேன், முகத்தை திருப்பமா, நாம இதுக்கு மேல முகத்தும் தப்பிச்சா போய் போதும், இது மனுஷனுடைய இதானங்க, ஒரு பெரிய ஆபத்துல தப்பிச்சா போதும் முதல்ல நினைக்குவான். அதுக்கப்புறம் சின்னது இருக்கும்போது அதுவும் போகணும்னு நினைக்குவான். இப்படி மனுஷனுடைய இயல்பு. இது முடிஞ்சிருச்சா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் சொல்லுவானா, யார் ரப்பி கர்ரி பண்ணிங்களா பாபில் தன்னா, யாரெல்லாம் நரகத்தில் இருக்கலாமே, பக்கத்து சொர்க்க வாசல் இருக்குல்ல, அந்த வாசல் கிட்ட கொண்டு என்ன நிப்பாட்டிடு, நரகத்தை அனுபவிக்கிற இந்த வாசலை கொஞ்சம் பார்த்தா அந்த இன்பத்தை கண்ணாதாச்சு பார்ப்பல, கண்ணாதாச்சு பார்க்கிற மாதிரி நெருக்கின்னு கேட்பானா. அவன் கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் கேட்பானா, அந்த பேரையும் கேட்க மாட்டேன்னு சொன்னியடா, யாரும் இல்ல உனக்கு வேற கோரி கேட்க மாட்டேன்டிய அல்லாஹ் கேட்பான். இது மாதிரிலாம் அல்ல எவ்வளவு ரஹமான்னு பாருங்க. அது கேட்ட உடனே அப்ப மறுபடியும் விஷயம் இது அல்ல, இதே நீ வந்துன சரி சொர்க்கத்து வாசல் ஒன்று பாட்டி போடுறேன், வேற ஒண்ணு கேட்க என்ன சொல்ற, சரி ஒன்றை சொர்க்கத்தை நரகத்துல இருப்பாரு, ஆனா நரகத்தின் பார்டர்ல இருப்பாரு, பார்டர்ல இருந்தா சொர்க்கத்தை தாக்கலாம், தாத்தா அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் தெரியும் அனுபவிக்க இயலாது, அதை பார்த்துக்கிட்டு மனசாலையா பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க நாடி இருக்கிறானோ அவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பான். இன்னும் கொஞ்ச நாள் போனவன பாஷை வரைக்கும் அந்த ரெண்டுல கொஞ்சம் உள்ள விட்டுருவாங்க இல்லையே, அப்படி மாட்டா அது தென்னா யாரெல்லாம் என்னை சொர்க்கத்துக்குள்ளே விட்டுருவ அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் இதே கேள்வி கேட்பான், உறுதிமொழி கொடுத்து என்ன பாச்சு நீ தானே சொன்ன, வேற கேட்க மாட்டேன்ல அப்படின்னவன அவன் சொல்லுவானா, அல்லாவே உன்னுடைய படைப்புகள்ல ஒரு ஆற துர்பாக்கியத்துல என்ன ஆகணுமா, அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. இத சொன்ன உடனே வசூசராஜ் சொல்றாங்க, இத அவனை சொல்ல வச்சு அத்தா எவ்வளவு அல்லாஹ் சிரிப்பான். அல்லாஹ் என்ன செய்வா, இவன் கேட்கிறான் இப்படி சரியான ஆளா இருக்கு, அவனை பார்த்து என்ன செய்வான், அல்லாஹ் சிரிப்பானா. சிரிச்சிட்ட உடனே சரி சிரித்த பிறகு உள்ள விடணும், உள்ள விட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறக்கூடியவன், கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே அந்த கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒருத்தனை வந்து அவனையும் கொண்டு வந்து வெளியேற்றி கடுகளவு ஈமான் உள்ள ஒருவரும் நரகத்தில் இருக்க மாட்டாரு. அதனால நரகத்துக்கு போறவர்கள்ல பல வெரைட்டிகள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறணும். இந்த சம்பவத்தை நீங்க சஹீஹுல் புகாரியில வந்து பார்க்கலாம். இல்ல நம்பர் போடாம இருக்கனா, நம்பரை பாருங்க, நம்பரை குறிக்காம இருந்தேன். இது சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த மாதிரியான ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதிலிருந்து நரகத்திற்கு போனவர்கள்ல கணிசமான பேர் வந்து திருப்பி வந்துருவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் நரகத்தில் நிரந்தரமாக நரக வேதனை சொல்றதுக்கு முன்னாடி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்க தீர்மானிக்கணும். அது தீர்மானிக்கிற எதுக்குன்னு கேட்டா அதை செய்யாம இருக்கணும். எதுக்கு தீர்மானிக்கணும், நரகத்தில் யாரு நிரந்தரம் என்று உறுதியாகிவிட்டதோ அந்த தப்பு நம்ம செஞ்சிடவே கூடாது. திருக்குறான் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போறவர்கள் எடுத்தால் முக்கியமான சில பேரை எல்லாம் சொல்லி காட்டுவான். யாரை சொல்றான்னு கேட்டா, ஒல்லதீன கஃபரு வ கஸபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன். 2:39 ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போய் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால், யாரு நிராகரிக்கிறார்களோ நாத்திகர்கள், கடவுளே இல்லை என்று யார் சொன்னார்களோ அவனை வந்து மன்னிக்க தேவையில்லை. நீங்க இல்லைன்னு இல்லப்பா, நானே இல்லைன்ட்டு நானே அவனுக்கு தரணும், நான் இருக்கிறேன்னு கொஞ்சமாச்சு நம்பினேன்னு சொன்னா உன்னை கடைசியாக விடலாம், நான் இல்லைன்றியே அப்படின்னு சொல்லி யார் வந்து நிராகரித்து நமது வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ உலாயிக்க அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப யாருக்கு நிரந்தர நரகம்? ஃபர்ஸ்ட் யார் கடவுள் இல்லை என்று அல்லாஹ்வை இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். போனது போனதுதான், காலகாலத்துக்கு அதுக்கு முடிவே இருக்காது. நரகம் தான், நரக தவிர வேற ஒண்ணு இருக்காது.
அதுல கிடப்பார்கள். இது ஒரு பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி யாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறார்கள் பாருங்க. அதாவது கடவுளை நிராகரிக்கிற நாத்திகன் வேற, கடவுள் கொள்கையை அல்லாஹ்வுடைய சக்தியை அடுத்தாள் இருக்கு நம்புறது வேற. அப்ப யாரு அல்லாஹ் இருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் மாதிரியே மற்றவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கு, அவுளியா புள்ள வருவாரு, அவுளியா ரிசுக்கு தருவாரு, அவுளியா பெய ஊத்துவாரு, அவுளியா பைத்தியத்தை ஊத்துவாரு, அவுளியாட்ட போனா நம்ம நோய்கள்லாம் தீர்ந்து போயிடும் என்று அல்லாஹ் செய்யற அம்பட்டு வேலையும் ஒரு மனிதர் இறந்து போன ஒருத்தர் செய்தார் என்றோ, உசவர் உள்ளவர் செய்தார் என்றோ, சூரியன் செய்யும் என்றோ, சந்திரன் செய்யும் என்றோ, காற்று செய்யும் என்றோ, மழை செய்யும் என்று சொல்லியோ, மரஞ்செடி கொடிகள் செய்யும் என்று சொல்லியோ, இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளை வேற யாருக்கால் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லியோ, அல்லாஹ்வுடைய மருமகன் என்று சொல்லியோ, அல்லாஹ்வுடைய மாப்பா என்று சொல்லியோ, இப்படியாக யார் அல்லாஹ்வுக்கு உள்ள சக்தி அடுத்தாளுக்கு இருக்கு என்று இணை வைத்து விடுகிறார்களோ அவர்களும் நரகத்திற்கு போனால் நரகம்தான். அல்லாஹ் மட்டும்தான் எந்த சந்தர்ப்பத்திலையும், அது நீங்க முஸ்லீம்ல பிறந்து இருந்தாலும் சரிதான். முஸ்லீம்ல பிறந்து இருந்துட்டு அல்லாட்ட கேட்டு அடுத்தாள்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, அது ஒண்ணுக்கு தான் கட்டும் கோவப்படுவான் அல்ல. நீ ஒரு தொழுகை நோம்பு ஒண்ணு இல்லாட்ட அப்புறம் கலைஞ்சு போய் நல்லா விட்டுருவான். எதை ஒத்துக்கிற மாட்டான். அவனுக்கு கொடுக்குற இந்த அந்தஸ்தை வேற யாருக்கு கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. கட்சி ஆந்திரிச்சா அந்தஸ்து யாரு கொடுக்கணும் கேட்கறது அவனுக்கு தான், பிரார்த்தனை அவனுக்கு தான். எல்லாம் எதிர்த்துக்கணும். தூக்காரிச்சுனா நீ நான் அவரானு புரிஞ்சு வச்சுக்காத, அவர்கிட்ட போய் வாங்கிக்க, அவர்கிட்ட வாங்கிக்கிற, அவர் வெற்றி பெற நரகம் அங்கே வாங்கிக்கன்னு வரல. அப்ப அல்லாட்ட இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை புரிஞ்சு கொள்வதற்காக பொய் சகை நிறைய வந்திருப்பீங்க. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யற கடமைகள் எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவன் கோவிக்க மாட்டான். பெருசா சோறு போடாட்டி கோவிக்க மாட்டான், உப்பு அதிகமா போட்டா கோவிக்க மாட்டான், கோவிச்ச சின்ன கோவப்படுவான். அவனுக்கு கொடுக்குற சுகத்தை அடுத்த கொடுத்தா நினைப்பானா? இனா அல்லாஹ் விரப்பில் நீ வணக்க வழிபாட்டுல புற செஞ்சா கூட மன்னிச்சா மன்னிச்சிருவான். எதை மன்னிக்க மாட்டான்? இன்னும் தப்பிக்கு அவன் இடத்துல ஏறால் நிறுத்தப்படும் மன்னிக்க மாட்டான். ஏன் இடத்துல நான் ஒரு ஆள் இருக்கணும். அந்த சிம்மாசனத்துல இனிய சிம்மாசனத்துல வர யார் காட்டி இடம் கொடுத்தேன் நடக்கிறது வேறங்கிறான்ல. அதனால நீங்க வேற ஆட்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுக்காம இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் சொல்றது நல்லா விளைவிக்கணும். கடுகளவு ஈமான் யாருன்னு கேட்டா தொழுகை நோம்பு ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன இருக்கு, அல்லாட்ட கேட்கற நாயன் ஒரு மனுஷன் கேட்கணும். நாயனுக்கு நாமராத்தை கேட்கணும், அவரும் மனுஷன் தான், அவத்தையும் நான் கேட்கணும். நாயனுக்கு மயூனத்தை கேட்கணும், அவர் மூத்த போயிட்டார்ல, அவர் அல்லாத படைக்கப்பட்டவர் தானே. நாயனுக்கு கல்லிட்ட கேட்கணும், நாயனுக்கு அறத்துல கேட்கணும் என்று ஒருவன் உறுதியா நிற்பானே, ஆனால் அவனா கருகல ஊய்க்கு கோதுமை அளவுங்கிறதுல வரக்கூடியவன். அதனால அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களே, ஆனால் பக்கல் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். உமை யுஷ்ரிக் பில்லாஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ சொர்க்கம் அவனுக்கு ஹராம். நாத்திகர்களுக்கு சொர்க்கம் ஹராம், நிரந்தர நரகம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம். மூணாவது நிரந்தர நரகம் யாருக்கு என்று கேட்டால், கொலை அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்பவர்களுக்கு. ஒரு உயிரை போய் அற்பமான காரணங்களுக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் கொலை செய்யலாம் தண்டனையின் பேர்ல. ஒரு கவர்மெண்ட் ஒரு குற்றவாளியை தண்டிக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. நம்மளை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம், மார்க்கத்திலையும் செய்யலாம், உலகத்தில் எந்த நாட்டு சட்டப்படியும் செய்யலாம். போலீஸ் கொள்ள வரலாம், நம்ம கொள்ளாடி நம்மளை கொண்டுறான் இருக்குது. நம்முடைய தற்காப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம். அதே மாதிரி நியாயமான யுத்தங்கள் நடக்கும்போது கொள்ளலாம். நியாயமான காரணங்களுக்காக நடக்கிற போர்க்களங்கள்ல அநியாயத்தின் பக்கம் பரவிரட்டி என்றார்களே, ஆனால் அது நியாயம். இதான் நியாயமான காரணம். மார்க்கத்தில் சொல்லக்கூடிய நியாயமான காரணம் என்பது என்னன்னு கேட்டா, அரசாங்கம் ஒரு குற்றத்திற்காக மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அது நியாயமான காரணம். ஒருவன் தன்னை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியின் கற்பை ஒழுக்கத்தை காப்பாற்றுகிற போராட்டத்தில் அடுக்காக கொண்டுட்டான்னு சொன்னா அது நியாயமான காரணம். அவனுக்கு நரகம் கிடையாது. அவனுக்கு எல்லாம் பாராட்ட ஷஹீத், அதுல கொல்லப்பட்டான்னா அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரி ஒரு நாடு ஒரு சமுதாயத்தை நோக்கி அநியாயமா அட்டாக் பண்ண வர்றாங்க, குனிஞ்சு பணிஞ்சு போக கூடாது, பேத்து கலங்காங்கன்னு செத்தார செய்துதான், கொன்றாலும் தப்பு இல்லைதான். அந்த மாதிரியான காரணம் இல்லாமல் நீங்க கொலை செஞ்சீங்க, ஒரு கொலை முடிஞ்சுக்காது, அவ்வளவுதான், நிரந்தர நரகம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. யார் ஒருவன் மூமினான ஒரு மனிதனை வேண்டுமென்று கொலை செய்கிறானோ, வேண்டுமென்று ஒண்ணு போடுறான், இதுக்கு பவரா கொலை செஞ்சுட்டா அந்த தண்டனை வராது. நான் ஒரு கல்லூட்டி உரிகிறேன், ஒரு நாயை நோக்கி, அப்ப பார்த்து ஒருத்தன் வந்தா மண்டையில பேத்து வச்சு செத்து போயிட்டான். இது நான் அவனை கொள்ளலன்னு கொள்ளல, நாய் எரிஞ்சு நாய்க்கு குறி வைத்தேன், அவனுக்கு குறுக்க வந்து நான் என்ன பண்ணுவேன். அது மாதிரி ஒரு கொக்கு வேட்டையாடுறதுக்காக நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுத்தேன்,
அப்ப கூடுவரியாக அவன் மண்டை போட்டான். இது வேணும்னு செய்யல, வேணும்னு அதுதான் அல்ல வார்த்தை கவனமா போட்டிருக்கிறா. முத்தாமிதன், வேண்டுமென்று யார் கொலை செய்கிறானோ ஜஹன்னம், அவனுடைய தண்டனை ஜஹன்னம் நரகமாகும். காலிதன் பீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான், வர முடியாது. கொலை செஞ்சவனுக்கு இந்த கடைசியால வெளியேற்றுவான. அதனால இந்த கொலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உயிர் என்ன கோபம் எவ்வளவு ஆத்திரமூட்ட நிகழ்ச்சி வந்தாலும் சரி, மார்க்கம் அனுமதிக்கிற நியாயமான காரணங்கள் இல்லாமல் யாரையும் கொள்வதற்கு நம்ம நினைச்சிடக்கூடாது. கொலை செஞ்சுட்டா நிரந்தர நரகம். இந்த கொலை செய்யறதுல தன்னை கொள்வதும் அடங்கும். நினைக்கணும், கொலை செய்யறது தான் அடிச்சாலே கொள்றது மட்டும் அடங்காது. தற்கொலை செய்யறான அவன் சாலாம். என்ன கேட்டா அவன் தன்னைத்தானே கொள்றான். நப்சு மூமினான நப்சு கனவு, மூமினான நப்சு கொன்றானே, ஆனால் அவனுக்கும் நிரந்தர நரகம் தான். ஏன் எப்படி சொல்றோம்னு கேட்டா, பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தற்கொலை செய்தவருக்கு சஹாபிக்க தொழுகை நடத்த மாட்டேன்ட்டாங்க. ஏன் மன்னிக்க மாட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு எப்படி அவனுக்கு பாவ மன்னிப்பு தருவது? தொழுகை ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு தரக்கூடியது. எது அல்ல மன்னிக்க மாட்டான் அவனுக்கு மன்னிப்பு கேட்க முடியாத. முஸ்லிக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா? காபியருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? அவனுக்கு ஹிதாயத்து கொடுத்து என்ன கேட்கலாம், பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில எவன் ஒருவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவன் நரகத்திலே ஹாலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா, அல்லாஹ் ஹாலிதுங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னாங்க, நிரந்தரமாக இருப்பான். ஹாலிதன் முகல்லதன், அந்த நிரந்தரம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அபதன், என்றென்றும் இருப்பான். யார் தன்னை கொலை செய்கிறானோ, தன்னை கொலை செய்து தற்கொலை செய்தவனும் சரி, அடுத்தவனை கொலை செய்தவனும் சரி, அநியாயமாக நியாயம் இல்லாமல் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போனால் போனதுதான். வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, தற்கொலைங்கிற எண்ணம் வரக்கூடாது. முடிஞ்சே போச்சு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவுக்கு தான் சிரமத்துக்கு மேல சிரமம் வந்தாலும் சரி, அவ பத்திமையில செத்தாலும் பத்தினி செத்துட்டு போயிடுவோம். அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கிறோமே, இது போச்சு அது போச்சு, எது போனாலும் தற்கொலை பண்ண முடியாது. மனம் போயிட்டாலும் சரி, தற்கொலை வந்திருக்கும் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. எந்த ஆம்பளைக்கு எந்த பொம்பளைக்கும் அனுமதி கிடையாது. மானம் போனாலும் சரி, கௌரவம் போனாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, கவலைக்கு மேல கவலையா வந்தாலும் சரி, நோய் முத்தினாலும் சரி, தற்கொலைன்னு மட்டும் போனீங்க நிரந்தரமான நரகம். நரகத்துக்கு போனா அதுக்கு முஸ்லீமா இல்லைன்னு அனுப்பிட்டு ஜாலி எல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்க மாதிரி போய் சேரும். நிரந்தரம் எல்லாத்தையும் போட்டு அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு ஒரே நிரந்தர கொல்லிக்கட்டையா போயிடலாம். அவன் மட்டும் பயன் இல்லாம போயிடும். இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கேரளா பகுதியில முஸ்லீம்களுக்கு அறியாமையில தற்கொலையில பாதிக்கு போய் நம்ம இருக்கான். மார்க்க காலங்கள தற்கொலைங்கிற அவ்வளவு பெரிய பாவம் வருங்கள. முஸ்லீம் ஸ்டெடி அனுப்பா. இப்போ ஒரு கட்டத்திலையும் தன்னை அழித்துக் கொள்வதற்கு செய்ய மாட்டான். அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். இது ஒரு நிரந்தரமான நரகம். அதே மாதிரி நிரந்தர நரகம் யாருக்குன்னு கேட்டா, முஸ்லீம்ல இருந்து கொண்டு வட்டி வாங்குறான் பாருங்க. இது பாருங்க, நீங்க என்னமோ பெரிய சாதாரணமா நினைச்சுக்கிட்டு வட்டியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். முதல்ல ஒருத்தன் வட்டி வாங்குறான் அறியாமையினால. இப்போ நீ வட்டி வாங்கிறவா இருக்கான், இவனுடைய கடமை தெரியாமல். அவங்களுக்கு நிரந்தர நரகம் இல்லை. வாங்கிட்டீங்களா, இன்னைக்கு தான் சட்டம் தெரியுதா, யாரெல்லாம் இன்னைக்கு திருந்துறேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தர வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் அசல் தந்தா போதும் அறிவிச்சுட்டு இருந்தவர்களை, ஆனால் வாங்கினவ கூட வச்சுக்க, உனக்கு நிரந்தர நரகம் இல்லை. அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான்னு கேட்டா, அல்லதீன யஅக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். யார் ஒருத்தன் வட்டியை சாப்பிடுவானோ மறுமை நாளையிலே பைத்தியம் பிடித்தவனை போலவே எழுவான். மறுமை நாளில் எழுப்பும் போதே துருக்கென எழுப்பப்படுறவன் யாருன்னு வட்டி வாங்கணும். எழுப்பும் போதே தெரியும். மறுமையில் எழுப்பும் பொழுதே மெண்டல் அல்ல எழுப்பி காட்டான். அவனை பார்த்தோன்னே கிறுக்க மத்தியானம் தெரிஞ்சு கிறுக்க நல்லா எழுப்புறான் பாருங்க. மற்ற எல்லாரையும் வேற வேறமா அனுப்பிட்டு இவனை கிறுக்கனாக எல்லாம் அனுப்புவானா. எதுக்காக எல்லாம் அப்படி எழுப்புகிறான்? வேலைக்கு பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. யாருக்காரும் வட்டி ஒண்ணுவான் என்று இவங்க சொன்னாங்க. அதனாலதான் வியாபாரம் வந்து வட்டி வாங்கினா என்ன, வியாபாரத்துக்கு வட்டிக்கு வித்தியாசம் இருக்கிறது, பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்யறான், என்ன போய் வியாபாரம் 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறியா, 10 ரூபாய் கொடுத்து 15 ரூபா வாங்கினா ரெண்டு ஒண்ணு தானேம்மா. கேட்டா பெரிய லாஜிக் பேசுறது நினைச்சுக்கிட்டு 10 ரூபாய் ஒரு 10 ரூபாய்க்கு இதை வாங்குறேன், 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5 ரூபாய் கிடைக்குதுல, 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 15 ரூபா வாங்குறேன், ரெண்டு ஒண்ணு தானே, இது என்ன இருக்குது கொடுக்குறது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஏன் ரெண்டு ஒண்ணு கிடையாது? விலைக்கு ரெண்டு ஒண்ணே கிடையாது. எப்படி கிடையாது? ஒரு வியாபாரம் என்று சொல்வதில் அதோட முடிஞ்சு போயிடும் உறவு. விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிடும். இதை கொடுத்துட்டேன்னா இது அவனுடைய பொருள், இது என்னுடைய ரூபா, தொடர்பு அறந்து போச்சு. பத்தி எப்படியா, இன்னைக்கு 10 ரூபா கொடுத்ததுக்காக வேண்டி அடுத்த மாசம் பிப்ரவரியில் 1 ரூபா வட்டி வாங்கிக்கிடுவோம், மார்ச்சில் அது 1 ரூபாய்க்கு வட்டி வாங்குவோம், ஏப்ரல்ல இந்த கரிசி வித்துப்பட்டு போன மாசம் கரிசி போகணும் இல்லை இன்னொரு 5 ரூபா தாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் கரிசி வித்துப்பட்டு
இன்னைக்கு ஒரு 5 ரூபாய் லாபம் சம்பாதிச்சுக்கிட்டோம். அடுத்த மாசம் போக வேண்டியது, போன மாசம் ஒரு கடிச்சு போவாங்க இல்ல, இன்னொரு 5 ரூபாய் லாபம் தாங்க. அதுக்கு அடுத்த மாசம் போக வேண்டியது, அந்த கடிச்சு போன தந்தால வேணா இல்ல, அதுக்கு லாபம் இல்லை தரானா. நீ வட்டி வியாபாரம் ஒன்னாவும் எப்படி ஒன்னாவும். அப்ப இது வந்து வட்டியில வந்து முழுக்க முழுக்க லாபமே குறிக்கோளா கொள்ற, வியாபாரத்துக்கு நஷ்டமே ஆகும். நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன், பஜார்ல இறங்கி 8 ரூபாயா போயிடும், நான் 8 ரூபாய்க்கு வைப்பேன். நான் வாங்கின 10 ரூபாயா இருக்கும், பஜார்ல அதிகம் உற்பத்தி ஆகி போயிடும், 8 ரூபாய்க்கு வந்துடும், மார்க்கெட்ல 8 ரூபாய்க்கு கொடுப்பேன். அப்ப வியாபாரங்கிற வியாபார நஷ்டம் ரெண்டும் எதிர்பார்க்கிறது. வட்டிங்கிறது முழுக்க முழுக்க அந்த அது எதிர்பார்க்காம எதிரி பாதிக்கப்பட்டால் எனக்குள்ளே வந்துடணும், எனக்கு வந்துடணுங்கிற ஒரு சிறண்டல் மனப்பான்மை, ரெண்டு ஒண்ணு கிடையாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சொல்லி காட்டுகிறான், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற லாஜிக்கெல்லாம் விட்டு தள்ளுங்கள், இதை புரிஞ்சுக்க. அஹல்லல்லாஹுல் பை, வியாபாரத்தை அல்ல ஹலாலாக்கி இருக்கோம், ஹராம ரிபா பத்தி ஹராமாக்கி போனா பிற வழக்கமும் கேட்காது. நான் ஹராமாக்கி இருக்குங்க, அப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அல்ல நான் வியாபாரத்தை ஹலாலுங்கிறேன், பரச எனக்கு அதிகாரம் இருக்கிறது, வட்டியை ஹராமாக்கிட்டேன், இதோட நிறுத்திக்க பேசுங்க. அல்ல சொல்லி பிடிச்சிருவான், யாருக்கு தன் இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை வந்து விட்டதோ, தெரிஞ்சு போச்சு ஹராம் தெரிந்து விட்டதோ, இப்போது விலகி கொள்கிறாரோ, பலகுமாக்கலாம் முந்தியதெல்லாம் அவருக்கு சொந்தமானது, இதுக்கு முந்தி நடந்ததெல்லாம் தொடங்கிட்டு போகுது. இல்லல்லா, அவரை பற்றி மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. மன்னிப்பு கேளு. ஒமன் ஆத, புரிந்த பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானேயானால் அவர்கள் நரகம் வாச்சுது, கும்பிஹா காலிதூன், அதில் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடியவர்கள். 275 அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப 4 தப்ப பார்க்கணும், 5 கூட பிரிக்கலாம். அதாவது நாத்திகம் நிரந்தர நரகம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் நிரந்தர நரகம், கொலை நிரந்தர நரகம், தற்கொலை நடந்து பிரிக்கலாம். அதே கொலை தற்கொலை 1வது நிலம் நம்பர் உறைஞ்சிக்கணும். கொலை செய்தால் நிரந்தர நரகம், தற்கொலைக்கு நிரந்தர நரகம், வட்டிக்கு நிரந்தர நரகம், வேற எந்த தப்புக்கும் நிரந்தர நரகம் கிடையாது. நீ இதுக்கு தவிர என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மன்னிச்சா முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருவேன், மன்னிக்கலன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போவேன் கொஞ்சம் நாளுக்காவது. அப்ப இது வந்து நீங்கள் திருக்குறான்ல பல இடங்கள் எல்லாம் வந்து இந்த நிரந்தர நரகம் யாருக்கு உள்ளதுங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நிரந்தர நரகத்துக்கு உரிய பாவங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அதே நேரத்துல நரகத்தினுடைய இந்த தண்டனையில தெரியறதுக்கு முன்னாடி நீங்க இதுலாம் தண்டனை நரகம் கிடைக்கும் நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க. பெரிய பெரிய பயங்கரமான வேலைகளுக்கு தான் நரகம் கிடைக்கும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் மட்டும் மன்னிக்கிறேன்னு வைங்க, அல்லாஹ் நாடினால் பெரிய பெரிய பாவம் உள்ளவனே இல்லாம மன்னிச்சிருவான். அல்லாஹ் அவனை ஆச்சரியப்படுவானா, இதெல்லாம் இருக்கு நம்மளை கேட்பான அல்ல போறா உள்ள போறான்வான்ல, அது ஒரு விஷயம். ஆனா நாடியவர்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம சேர்க்கல என்று சொன்னா எது இருக்கலாம் அல்லாஹ் தண்டனை தருவான்னு சொன்னா, சின்ன சின்ன நம்ம எல்லாம் தப்புன்னு நினைச்சிருக்க மாட்டோம், சின்ன சின்ன மாதிரி ஒரு பெருமை இருக்கிறது யாரோ செய்யிட்டு இருக்கணும். நம்ம பெரிய கொலை இல்லை கொள்ளை இல்லை அதெல்லாம் விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதுல சின்ன பெருமை அடிக்கிற ஒரு விஷயமா பெரிய பாவமா நீங்க நினைக்கிறீங்களா? யார் அடிச்சதா? காசு வச்சுக்கிறோம் பெருமை அடிக்கிறீங்க, ஒரு நல்ல சட்டத்தை போட்டா பெருமை அடிக்கிறீங்க, அது மேல கொஞ்சம் அறிவு கூட இருந்தா பெருமை அடிக்கிறீங்க, ஏதாவது ஆற்றல் உடல் வலிமை கூட இருந்தா அதுல பெருமை அடிக்கிறீங்க. எல்லாம் பெருமை அடிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனா பெருமை அடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இலக்கணும்னு விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமை அடிக்கிறவங்க நரகத்துக்கு போவாண்ட உடனே அப்ப நாங்க அழகான சட்டம் இருக்குன்னு ஆசைப்படுறோம், இது பெருமையா? செருப்பு நல்ல அழகான செருக்கா இருக்குன்னு ஆசைப்படுறோம், இது பெருமையா? அப்படி கேட்கிறாங்க. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்தருல் ஹக்கு அகம்துன்னார், அதாவது தத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மக்களை மத்தம் தட்டுவதும். நீ அணிஞ்சிட்டு போ, கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிற மத்தமா வந்திருக்கிறது வையி, அதான் பெருமை. அப்ப இந்த பெருமை அடிக்காதவர்கள் நம்ம யாரு இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா உகுபிரு கும்பி அபலில் ஜன்னா, மூமின்கள்ல உள்ள நரகவாசிகள் எல்லாம் காபிரா உள்ளவன் முஷ்ரிக்கா உள்ளவன் நரகத்துக்கு 18 போயிடுவான். மூமினா ஈமான் இருந்து தொழுது நோன்பு வைத்து கொண்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறோமா நம்மளும் நரகத்துக்கு போறதுக்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா உகுபிரு கும்பி அபலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா? குல்லு லைபின் முத்தலாயிபின், ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டு மிகவும் பலவீன நிலையில் இருக்கிறானே அவனெல்லாம் சொர்க்கவாசியாக இருப்பான், கனிவா இருக்கிறார். அலா உகுபிருக்கும் பியாகனின் நார், நரகவாசிகளை உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்லு ஒத்துள்ளின் ஜவோனின் முஸ்தக்பிரின், கர்வமும் அகந்தையும் மமலையும் கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் நரகவாசி என்று சொல்லுகிறார்கள். இமெல்லாம் இருக்கும், தொழிலாம் இருக்கும், நோம்பலா இருக்கும், ஜக்காத்துலாம் இருக்கும். இது இருந்தா இதுக்கு உள்ள மிதியை வாங்கிட்டு தான் விளையாடுது. தொழுகை நோம்பலாம் இருந்தா கூட இதுக்கு எவ்வளவுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கிறானோ அது 2 நிமிஷம் தான் நமக்கு தாங்க. அது ஒரு விஷயம். நரகத்துல வந்துட்டு ஒரு நாள் தானே, ஒரு மாசம் நினைச்சிடாதீங்க, அரை செகண்ட் தந்தா கூட அந்த தண்டனை நமக்கு கடுமையா இருக்கும், அது தாங்க இயலாது.
அங்க போய் அவ்வளவு பின்னாடி வரும் தண்டனை கொடுறோம். அதை அனுபவிச்சுட்டு தான் வர வேண்டி இருக்குங்கிறத எதுக்கு சொன்னா, நரகத்துக்கு போகக்கூடாது நினைச்சோம்னா முஸ்லீம்களே நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் இந்த பெருமை ஆணவம் ஒண்ணு உள்ளது. இது புகாரியில 4918 6072 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஓவியம் வரைகிறான் பாருங்க, சிலை வெடிக்கிறவனும் ஓவியம் வரைகிறவனும் இவன் நரகம்தான். முஸ்லீம்ல இருந்து கொண்ட சிறுவரி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ன அசத்தன் நாசி அலாபன் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாம நாள்ல மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல கடும் தண்டனைக்கு உரியவர்கள் மூமின்கள், அவனுக்கு தான் குபுரத்தே நரம்பில் நரங்க இறச்சி போயிருமே. அவன் யாருன்னு கேட்டா அல் முஸவ்விரூன், உருவத்தை சமைப்பவர்கள், உருவம் வரைபவர்களும் படைப்பவர்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நிறைய புகாரில் நூற்றுக்கணக்கான இடத்துல 5950 பார்க்கிறோம். அதை விட நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒரு நரகத்துக்கு போகாதுன்னு நினைச்சு சர்வசாதாரணமா பண்றதில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டினான், ஒரு மானசீகமா ஒரு காட்சியாக காட்டினான். அதுல பெண்கள் தான் அதிகமாக இருக்க நான் கண்டேன். பார்த்தா ஆம்பளை பொம்பளை அந்த சதவீதம் பார்த்தோம்னு சொன்னா ஆம்பளை விட பொம்பளை சதவீதம் கூட இருக்கு நரகத்துல. ஆனா நம்ம பார்த்து ஆம்பளை நம்ம மக்களும் பண்றான். நரம்புல பாத்தீங்கன்னா இந்த கொலை கொள்ளை பிராடு எல்லாம் ஜாஸ்தி யாரு பண்றா? ஆம்பளை தான் பண்றான். இப்ப ஆம்பளை தான் பெரும்பாலும் நரகத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம கணக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹி செஞ்சிடறாங்க, ஆம்பளை சதவீதத்தை விட பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள் சும்மா விட மாட்டாங்க. ஏன் அப்படி பார்த்து என்ன பத்தி சொல்லுங்க, நாங்க போகிறாள் நரகத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. பெண்கள் கேட்கறாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரெண்டே காரணம் தான். என்ன ரெண்டு காரணம்? துக்ஸிர்னல் தக்ஃபுர்னல் அஷீர, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அதிகமா சபிக்கிறீங்க. அதிகமா என்ன செய்றீங்க? சபிக்கிறீங்க. இந்த சபிக்கிற நாக்கு நாக்கா உங்களுக்கு ஜாஸ்தி ஆராயம் கிடைக்குது. பின்னாடி ஏதாவது மிதியாய்க்கு சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க ஈமான் இருந்தா. அதே விஷயம் இந்த நரகத்துக்கு இந்த 999 சேர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ரொம்ப சபிக்கிறீங்க. அப்ப சபிக்கிறல் என்பது நரகத்தில் கொண்டே சேர்க்கும். இது நீ பார்த்து பெத்த புள்ளை யாரா சபிப்பாங்களா? பொம்பளை சபிப்பா, ஆம்பளை சபிக்க மாட்டான். அவளுக்கு பாசமெல்லாம் இருக்கு. புள்ளைய திட்டம் போய் கூட நாசமா போயிருவா, உறுப்பிடாம போயிருவா, அதுக்கு இறங்க மாட்ட, இதுக்கு இறங்க மாட்ட இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. சும்மா சாதாரண ஒரு கடையில போய் இந்த ஜாமான வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது அவன் கேட்கிறேன்னு சொன்ன அதுக்கு ஏற வார்த்தை என்ன? சபிக்கிறவான். இதுல ரெண்டு ஆம்பளை சண்டை போட்டுக்குவான். ரோட்ல சண்டை போட்டா என்ன செய்வான்? கையினால அவனுடைய பலத்தை காட்டுவான். அவன் அதிகபட்சமா போனா அவனை திட்டுவான், முட்டா போய் அறிவு பெற்றவனே மறைய திமிரு பிடிச்சவனேன்னு சொல்லுவான். இந்த பொம்பளை ரெண்டு கண்ட குடும்ப பேசுற கேட்டிருக்கீங்களா? அதாவது எழுதுமா எழுதுமாங்கிறான். ஆட்டாச்சுறாங்க பத்தியில நம்ம பாய்களை கட்டுப்படுத்தி கைனால ஏதாவது காட்டுவோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சபிக்கிறது அந்த மாதிரி வாசகங்களை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்க சைக்கிள் நம்ம வெக்கப்பட்டு காயப்பத்திட்டு போகணும். அந்த அளவுக்கு அந்த சபிக்கிறத அதிகமா செய்றீங்க. பிள்ளையை தப்பிக்கிறீங்க, புருஷனை தப்பிக்கிறீங்க, எல்லாத்தையும் தப்பிக்கிறீங்க. இந்த சாபம் கொடுக்கிற வேலையை அல்லாஹ்வுடைய அதிகாரம். அது ஒரு ஆளை நாசமா போட்டு சொல்ல, நீ யாரு இருக்க எல்லாம் கோவப்பட்டா நரகத்துக்கு போய் நம்ம பெரிய பெரிய தப்பையெல்லாம் விட்டு இதே சொல்றாங்க கேட்டா, நீ நாசமா போ, நீ இருப்படா போ, நீ யாருப்பா? நீ அல்லா. அப்ப சபிக்கிற சாபம் கொடுக்கிற நீ வர கொடுக்குறியா? நீ அல்லா செய்யறவை நீ செஞ்சுட்டு பிரார்த்தனை செய்யறது அல்லாட்ட வேற. அல்லாஹ் ஒரு எதிரி அழிப்பாயான்னு பிரார்த்தனை செய்யறோம். நம்ம இப்ப வரம் கொடுக்கிறது நம்ம ஏன் செய்யறது? நீ உருப்பட மாட்டேன், நாசமா தருவோம், குறைஞ்சது நீ யாரு அல்லவாடா, நீ என்ன குறைஞ்சு போங்கிறது முட்டா பையன்னு சொல்லு. அது ஒரு சாபம் இல்லை. அதுல அறிவு கத்தவனு சொல்லிட்டு போ, அதுல ஒரு சாபம் இல்ல. குன்னூர்லன்னு கூட சொல்லு, அதுல சாபம் கிடையாது. நீங்க இரு, நீங்க சொல்ற அல்லா செய்யற, நீ என்ன சொல்றது? உருப்படாம போயிருவாண்டா, நீ என்ன உருப்படாம போத்தவே உங்க கையில இருக்கா? இது பொம்பளை கருவ தாயாம. எங்க ஊர்ல எல்லாம் திட்டா இருந்தா ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அஞ்சா கடைக்கு ஆக மாட்டேன், கல்லு கடைக்கு ஆக மாட்டேன். பெத்த பிள்ளைய திட்டும் போது கஞ்சா கடைக்கு ஆக மாட்டேன், கண்ட கடைக்கு ஆக மாட்டேன் எல்லாம் செய்வாங்க, திட்டுவாங்க. அப்ப இந்த திட்டுறது நாக்க தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, ஆனால் நரகத்திற்கு போறதுல இந்த நாக்குக்கு முக்கியமான இடம் இருக்குது. சபிக்கிறத விட்டுருங்க. சபிக்க மனையை திட்டுங்க. பிள்ளைய திட்டினா கூட மனையை முட்டான்னு திட்டிட்டு போங்க. எப்படி திட்டுறாங்க? நாசமா போ, உருப்படாம போ, எனக்கு வழங்காம போ. திட்ட மகையை திட்டுவோம், தாலி இருப்பா. என்ன தாலி அறுத்தா நீ ஏத்துக்கிறியா? தாலி அறுப்பான்னு என்ன அர்த்தம்? தாலி இஸ்லாத்துல கிடையாது. அதுக்கு என்ன மீனிங் நீ சொல்ற? அவர் ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போய் வேலை வெட்டிய வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்கணும்னு அர்த்தம். இதை கூட சொல்றீங்களா இல்லையா? ஒரு தாய் மகளை பார்த்து தாலி இருப்பாங்கிறான். நீ என்னது மகன் அம்மாவை பார்த்து தாலி இருப்பாங்கிறான். பொம்பளையா பிறந்துட்டாலேயே அது போய் தாலி இருப்பாங்க. இப்படி சாதாரணம். அப்ப என்னத்தான் சொல்றதுங்கிற விவஸ்தையற்று போய் அதிகமாக சதிக்கிறீர்கள். ரெண்டாவது தக்புருல் அஷீர, கணவனுக்கு நன்றியை மறக்கிறீர்கள். கணவன்
உங்களை வந்து குடும்ப முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்காம கஷ்டப்படாம களை எடுக்க விடாம நாத்து பிரிக்க விடாம அவர்களை போட்டுட்டு இந்த வேலைக்கு போய் நல்லன்னு வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு 2 விஷயமே, வேலைக்கு போறாதுக்கு சுதந்திரம்லாம் கிடைக்கல. அவன் இங்கேயும் அதான் பால் கொடுக்க வேண்டியிருக்கு பிள்ளைக்கு, அதுக்காக வேலைக்கு போறாது புருஷனை கொடுக்க போனா அம்புட்டு வேலை இங்கேயும் பார்த்துட்டு அங்கே இன்னொரு வேலை பண்ண வேண்டி இருக்குது. அதனால வந்து கஷ்டம். அதெல்லாம் இல்லாம இவ்வளவு அழகா செய்யும் போது என்ன செய்யறாங்க, குறை சொல்லி போடுறாங்க. என்ன வந்து வாழ்க்கைப்பட்டு என்ன 1000 தடவை வாங்கிட்டு ஒரே ஒரு நாள் ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னு வைங்க, உன்னால என்ன சுகத்தை கண்ட, இப்படி நன்றி கெட்டத்தனமாக பேசுவது, துரோகம் செய்வது. எல்லாம் அவனுடைய பணம், அவன் தான் வீடு வாங்கி தந்திருக்கிறான், அவன் தான் நகை வாங்கி தந்திருக்கிறான், அவனுக்கு எடுக்கிறதை விட கூடுதலாக நமக்கு எடுத்து தர்றான். அவன் தனக்குன்னு ஒரு 30 முறை ஆட்சி வாங்கி கட்டிக்கிறான். நமக்கு என்ன கேட்டா இதுக்கு ஒரு 10,000 ரூபாய், இதுக்கு ஒரு 10,000 ரூபாய், இங்கனுக்குள்ள ஒரு 25,000 ரூபாய், இப்படி கொண்டாந்து அழியல கொண்டா போட்டுறான். இது நினைக்கணுமா இல்லையா? அது தாக்க முடியல பெண்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியல. சண்டைக்கு கரெக்டாக பார்த்தலன்ட்டாங்கடா. அல்ல 5 கிலோ பண்ண சொல்லிட்டான். உனக்கு புண்ணியாக வந்தா என்னை விட்டு போயிருங்க, 20 கிலோ பண்ணி அனுப்பி விட்டுறேன்னு சொல்ல சொன்னான். அல்ல யானிசா நபின்னு கூப்பிட்டு போ காலைன மத்திய குன்ன சர்ரிஹு குன்ன சராகன் ஜமீலா வா வேணுங்கிற ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு கேட்கிற அளவு தொந்தரவு பண்ணாங்க. அப்ப பெண்கள் வந்து இதுல கவனமா இல்லைன்னு நரகம் தான். எதுல இருக்கனே நன்றி இருக்கும். குறிப்பா கணவன் விஷயத்துல என்ன செய்யணும், நன்றி நடந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நரகம் என்று சின்ன சின்ன விஷயங்கள். இது மாதிரியான காரியங்களுக்கு தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குமா.